டியர் அண்ட் நியர் எவ்ரி ஒன், சின்னதாக ஒரு டாபிக் பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ மக்கள் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு குழந்தை இல்லை அப்படின்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன ரீசனாக இருக்கும், சின்னதாக நம்ம என்னென்ன செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரீசன் ஃபார் அந்த இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை, அதுக்கு ஃபேக்டர்ஸ் யார் யாருக்கு எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் ஒரு 30%, ஜென்ட்ஸ் ஒரு 30%, போத் கம்பைண்டா ஒரு 30%, அன்எக்ஸ்பிளைன்டு ரெண்டு பேருக்குமே கரெக்டா இருக்கும். ஆனா அவங்க ஒரு 10% இருக்காங்க. அன்எக்ஸ்பிளைன்டு ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி ஒரு 10% இருக்காங்க. இது ஸ்ட்ராட்டஜி. இதுல மேபி பிரைமரியா நிறைய யாருக்கு ட்ரீட்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தாங்க. பிரைமரியா பிசிஓடி தான் மெயின் ஃபேக்டர்ஸ். செகண்ட் ஹைப்போதைராய்டு ஃபார் லேடிஸ். நம்ம லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம். மேல்ஸ் தனியா இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். லேடிஸ்க்கு பிசிஓடி, அதுல பிசிஓடி என்ன எப்படிலாம் அசஸ் பண்ணலாம் அப்படின்னா, அல்ட்ராசவுண்ட்ல பார்க்கலாம். அல்ட்ராசவுண்ட்ல பிசிஓடி இருக்கா இல்லையான்னு தெரியும். செகண்ட், அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு, அதோட வீரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹார்மோனல் எவாலுவேஷன் பண்ணலாம். நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றது. பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்றது மேக்சிமமா யாருக்கெல்லாம் வருது அப்படின்னா, நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், ஃபேட்டி ஃபுட்ஸ், நான்வெஜ் நிறைய சாப்பிட்றவங்க இப்போ காமனா பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா குறைச்சி வெஜிடபிள்ஸு, காய்கறி, கீரை, சுண்டல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து எக்ஸசைஸ்லாம் நல்லா ஃபாலோ பண்ணலாம். செகண்டு பிரைமரியா ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ட்ரீட்மெண்ட்டு. ட்ரீட்மெண்ட்னா பிரைமரி ட்ரீட்மெண்ட், செகண்டரி ட்ரீட்மெண்ட் இருக்கு. பிரைமரியா நீர் கட்டி அப்படின்னா அவங்க டயட் கொஞ்சம் நல்லா ஃபேட்டி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி நீர் சத்து, நார் சத்து இருக்கிறத நல்லா எடுத்துக்கலாம். டயட் ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். இதுதான் பிரைமரி ட்ரீட்மெண்ட். செகண்டரி ட்ரீட்மெண்ட் தான் ட்ரக்ஸ். ட்ரக்ஸ் நீங்கள் எடுக்கும்போது கண்ட்ரோலாக இருக்கும், விட்டுட்டீங்கன்னா திரும்ப அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கம்பைண்டாக ஃபாலோ பண்ணலாம். பிரைமரி அண்ட் செகண்டரி டயட்டு, எக்ஸசைஸ், ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ஃபாலோ பண்ணும்போது சீக்கிரமாக அவங்களுக்கு குறையலாம். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களே ஒல்லியாக இருக்காங்க, ஒபீஸா இருக்காங்க. லீன் பிசிஓடி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு டயட், எக்ஸசைஸ்லயே கண்ட்ரோல் பண்றது, ஹார்மோன்ஸை பொறுத்து அவங்களை அசஸ் பண்ணணும். ஒபீஸா இருக்கவங்க நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மிராக்கிளா நல்லா கம்மியா இருந்த ஹார்மோன்ல பார்க்க முடியுது. ஸோ டியர் அண்ட் நியர் எவ்ரி ஒன்ஸ், பிசிஓடியை பிரைமரியாகவும் செகண்டரியாகவும் கரெக்ஷன் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட்ல நீங்க சக்சஸ் அடைய வாழ்த்துக்கள். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வில் ரிப்ளை. தேங்க்யூ எவ்ரிவன்.